ஓம் நம சிவாய. சிவாய வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி இல்லையா? மக்கள் நிறைய 30 லட்சம் பேருக்கு மேலே போகிறதா கணக்கில் சொல்லியிருக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. சித்ராகுப்தனுடைய வரலாறு இன்றைக்கி படிப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சித்ரகுப்தன், அந்த சித்ரகுப்தன் கணக்கு அவர் பிறந்த பிறந்த என்னான்னு தெரியல, சித்திரை மாதத்தில். ஆனால் இன்றைக்கி சித்ராகுப்தனுடைய வரலாறு சரிதம் சித்திரை மாதத்தில் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விடிய விடிய படிப்பாங்க கிராமங்களில் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் சித்தர்கள் நம்ம சித்தர்கள் வழிபாட்டில் தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? சித்தர்களுடைய முறையில் தான் நம்ம இருக்கிறோம். நீங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்மளாம் சித்தர்கள் முறையில். இந்த சித்தர்களுடைய வழிபாட்டுக்கும் சித்ரா பௌர்ணமிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? என்ன சித்ரா பௌர்ணமிக்கு என்ன அப்படின்னா அபரிதமான விஷயம் சொல்லுங்கள். 12 வருஷம் சித்தர்கள் வாசி யோகம் பண்ணுவாங்க சித்திரை மாசத்துலேருந்து ஆரம்பிச்சு. சரி. அடுத்து சித்திரை மாதம் 12 வருஷம் முடிஞ்சு 13வது வருஷம் ஆரம்பிக்கும். அப்போ அந்த சந்திரகலை சூரியகலை எல்லாம் 12 மாதமா 12 வருஷமா? 12 வருஷம். ஓ, 12 வருஷம். இது 12 மாதம் இது. ஆனால் அந்த 12 வருஷம் அது பண்ணுற போது ஒவ்வொரு வருஷமும் 12 மாசம் வருது இல்லையா? பண்ணிட்டே வரும்போது அதுக்கு தான் இது அனுமான சித்ரா பௌர்ணமி. ஓ, நமக்கு அது மாதம் ஆகிட்டாங்க, தேவர்களுக்கு அது வருஷமாயிடுச்சு. ஓ, மனிதர்களுக்கு மாதம் அது 12 மாதம் 13 வருஷம் குருவை அடுத்துக்காரு ரகசியம். என்ன சொல்லுவாரு? 12 வருஷம் குருவை அடுத்துக்காரு அப்படிம்பார். குருங்கிறது சூரியகரை, அவனை அடுத்துக்காரு அப்படிம்பார். அந்த 12 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த அன்னைக்கு இந்த சந்திரகலை சூரியகலையும் நல்லா ஒண்ணு சேரும். 12 வருஷம் பண்ணணும்ல வாசி யோகம். அது பண்ணலைன்னா பிரயோஜனம் இல்லை. 12 மாசங்கள்லாம் சரியா வராது. அதுக்குதான் பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. அப்புறம் சித்திரை மாசம் அமாவாசை கழிச்சு 3ஆம் வர பார்க்கணும். வருஷம் 12 வருஷம் பார்த்துட்டே வரணும். சித்திரை மாசம் அமாவாசை கழிச்சு 3ஆம் வர வரும். அது சிறப்பு. அது ஒவ்வொரு மாசமும் அது பார்க்கணும். அப்ப இது முகமதியர்கள் 3ஆம் பிறை பார்ப்பாங்களா? முஸ்லீம்ங்க அவங்களும் அந்த பிறை தானே வணங்குறாங்க, 3ஆம் பிறை. அதே போலதான் இருக்கும். அந்த பிறை தான். அதே போல சித்திரை மாசம் அமாவாசை கழிச்சு ஆரம்பிச்சோம்னா அந்த வருஷம் முழுக்க 12 வருஷமும் பண்ணலாம். அந்த 3ஆம் பிறை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. 3ஆம் பிறை அதே மாதிரி சித்திரை மாசம் அமாவாசை கழிச்சு, சித்திரை மாசம் அன்னைக்கு ஆரம்பிக்கணும். அதை சித்திரை பௌர்ணமி அமாவாசை கழிச்சு 3ஆம் பிறை பார்த்தோம்னா அதே போல வைகாசியும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். அதுல இருந்து தொடங்கி 12 மாசம் தொடங்கணும் கணக்கு. அதனால என்ன பலன்? 3ஆம் பிறை பார்ப்பீங்க, பார்த்தாதான் நமக்கு நல்லது, சிறப்பு, நல்லது நடக்கும். சரிம்மா, இப்போ 12 வருஷம் பார்த்தா இன்னும் சரி. 12 வருஷமும் பார்க்கணும் அதே மாதிரி 3ஆம் பிறை. சரி, ஒவ்வொரு நேரத்தில் மேகம் மறைச்சிக்கிது, காணாமல் போயிடுதே, தெரியாமல் ஒரு மாதம் பார்த்தா அடுத்த மாதம் பார்க்க முடியல. ஆனால் 4ஆம் பிறை கரெக்டாக தெரியுது. 3ஆம் பிறை காலையில் அப்புறம் 4 கணக்கில் வேறு விட்டுருவோம். இன்னைக்கு நாளைக்கா, இன்னைக்கு 3ஆம் பிறை இன்னைக்கா நாளைக்கா தெரியாவா கணக்கில் வேறு விட்டுருவோம். அப்புறம் 2வது, ஆமாம், அப்புறம் சந்திரனை கூட முழுசாக பௌர்ணமியை பார்த்துடலாம். ஆனால் பிறையை 3ஆம் பிறை பார்க்குறது ஒரு இடத்துல கிடைக்கும், ஒரு இடத்துல காட்சி கிடைக்காது. சரிங்கம்மா, இப்போ சித்திரை மாதம் இன்னொரு சிறப்பு சொல்கிறாங்க. சித்ராகுப்தனுக்கு வரலாறு படிக்கிறது ஒன்று. இந்த கிரிவலம் இப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்தால் 12 பௌர்ணமிக்கு சுற்றின பலன் இந்த ஒரு மாதத்தில் சுற்றுறதே கிடைச்சின்னு சொல்கிறாங்க. அந்த கணக்கில் இப்படி கொண்டு வந்துட்டாங்க. இதில் மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. 12 மாதம் சுற்றின பலன் இந்த ஒரு மாதம் சொல்லுங்க. மறுபடியும் உழைக்காம எதுவும் கிட்டாது, எதுவும் எளிமை இல்லை. உழைக்காமல் கிடைப்பது கஷ்டம். அப்படி வந்தாலும் அது நிலைக்காது. அந்த அதிர்ஷ்டம் குதிர்ந்த அதிர்ஷ்டம் தான் கிடைக்கும். புண்ணியம் இப்போ உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு.
ஆன்மீகத்திலையும் உழைப்பு வேண்டும். உழைப்பு வேணும். உழைப்பு இருந்தால் தான் எதுவுமே நினைக்கப்ப வாசி யோகம் செய்வது கூட ஒரு உழைப்பு தானே. ஆமாம், உயிரை பணைய வச்சு செய்யறது அது கூட ஒரு உழைப்பு தானே. வாசி செய்வது கூட இப்போ. ஆனால் தியானம் தவம் என்பது கூட சும்மா இருப்பது ரொம்ப கஷ்டம். ஓ, வழலை விட்டால் வாதம் போச்சு, வாசி விட்டால் யோகம். ஓ, ரசம். போச்சு. வாசி விட்டால் யோகம் போச்சு, வழலையை விட்டால் வாதம் போச்சு. வழலைன்றது அந்த பாலாம்பிகை, பாலாம்பிகைன்னு சொல்கிறாங்களே அவங்க வழலையினுடைய சித்தர், வாழை சித்தனுடைய தெய்வம். மனோன்மணியால் அது என்னது? அது அமிர்த பானம். அது பாலாம்பிகைக்கும் வாழைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வாழை சித்தனுடைய தெய்வம் வந்து குமரியா இருக்கக்கூடிய பாலாம்பிகை. மனோன்மணியா? அது பேர் மனோன்மணி. பாலாம்பிகைக்கு மறு பேர் மனோன்மணி. வாழை சித்தருடைய தெய்வம் வரக்கூடிய அமிர்தபானம். ஓ, நாதத்தின் வழி எல்லா சித்தர்களுக்கும் கிடைக்காது. சித்தர்களாக இருந்தால் கூட அது கோடியில் ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும். சரி சரி சரி. இப்போ இருக்கிறாங்க நடைமுறையில் இருக்கிறவங்கலாம் எல்லாரும் நான் சித்தர், நீ சித்தர் அப்படின்னு குங்கும சித்தர், விபூதி சித்தர், அப்படி இப்படின்னு எல்லா ஆளுக்கு ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களாம் எப்படி சித்தநிலையில் இருக்கிறாங்களா? இப்போ ஆட்டம் பாட்டம் இப்போ சித்தர்கள்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டன்னு பேர் டைட்டில் ஒன்று வச்சுக்கிட்டு நான் சித்தர் நீ சித்தர் திருவண்ணாமலையில் அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேர்ந்து அமிர்தபானம் வந்து அதுதான் மனோன்மணி. அம்மா அப்பா ஒன்று சேர்ந்து சூரியக்கலை. அம்மா வந்து சந்திரக்கலை, அப்பா வந்து சூரியக்கலை. ரெண்டும் சேர்ந்தால் அமிர்தபானம் கிடைக்கும். சுடர் மதி, ரவி மதி சுடர்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இல்லையா? வள்ளலார் என்ன சொல்ற, நல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்து வழக்கு ஏற்றுன்னு சொல்லுவேன். சரி, எல்லாரும் நான் தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய் சமையல் தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிட்டாங்க. மண்டை வந்து தேங்காய் மாதிரி. ஓ, அதுல இருந்து அமிர்தபானம் வருது. அதுதான் எண்ணெய், நல்ல தேங்காய் எண்ணெய். அந்த நல்ல தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா நித்தியில சுடர் எரியும். ஓ, சுடர் எரியும், தலக மாதிரி எரியும். அதுதான் அந்த வழக்கை தான் அவர் சொல்றார். அவர் நல்ல தேங்காய்ன்றது அது வண்டையை சொல்றாரு. சொல்றது அந்த பாயிண்ட் தான், ஒன்றும் கிடையாது. மக்கள் போயிட்டு மண்டையை உடைச்சு எதுவா இருக்கும் உடச்சு கண்டுபிடிச்சிங்க. நீங்களே ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சீங்க. அம்மா வந்து சாதாரண ஆள் கிடையாது. நானாவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிங்க. இது மாத்திரம் நானே நீங்க சாதாரண ஆள் கிடையாது சாமி. ஐயாமா நானே யோசனை பண்ணி பார்த்தேன். நல்ல தேங்காய் எண்ணெய் எல்லாரும் தான் நல்ல தேங்காய். அந்த வழக்கை எனக்கு என்ன பண்ணணும், சுடர் எரியும். அந்த அமிர்தபானம் சாப்பிட்டாதான் அந்த எண்ணெயில் போட்டாதான் இங்கே சுடர் எரியும். நீங்க சொன்னது இப்போ தலக மாதிரி இருக்கும். நீங்க சொன்னது இப்போ எப்படி சாலைக்கு முழுக்குள்ளேயே நிற்கிற தலக மாதிரி. அதுதான் சுடர். அறிவு மதி சுடர், ரவி மதி சுடர். இப்போம்மா நீங்கள் சொன்னது ஜோக்கு ஒன்று ஞாபகம் வருது. அது நீங்கள் சொன்னது தேங்காய் எண்ணெய் சொன்னீங்களா, என்ன சம்மந்தமாக ஒரு ஜோக் சொன்னீங்களா, என்ன சம்மந்தமாக ஒரு விஷயம் சொன்னீங்களா? வடிவேலு ஒரு படத்தில் ஒரு கடைக்கு போய் எண்ணெய் கேட்பான், என்ன வேணும்னா எண்ணெய் கொடுன்னுவான். என்ன எண்ணெய்ன்னு கேட்பான், நல்ல எண்ணெய் கொடுன்னுவான். நல்ல எண்ணெய் உடனே ஓ நல்லெண்ணெய் கேட்டியான்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் எடுத்து கொடுப்பான். இது நல்ல எண்ணெய் தானே அப்படின்னு கேட்பான் திருப்பி. ஓ எண்ணெயா கேட்குறேன், நல்லெண்ணெய் கேட்டேன், நான் நல்லெண்ணெயான்னு கேட்டேன். ஓ இது நல்ல எண்ணெயான்னு கேட்டியா, அப்போ இது நல்ல எண்ணெய் தான் அப்படின்னு சொல்கிறேன். நல்ல எண்ணெய் தானே அப்படின்னு சொல்லி இப்படி கேட்டு அவங்க கடைக்காரன் தலையை பிச்சுட்டு ஓடியே போடுவான். அது போல நீங்கள் என்னடா தேங்காய் மாதிரி அது போல அருமை சிறப்பான பதிவு.
பாருங்க இன்னைக்கு தேடி வர வச்சிடுச்சு இது வாங்குறதுக்காகவே செய்தி சொல்கிறதுக்காக. ரொம்ப நாளாவே நினைச்சேன். அது சித்ரா பௌர்ணமிக்கு சிறப்பாக மக்களுக்கு ஒரு வாழ்த்து சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு நீங்கள் சொன்னது. இப்போ நூல் பிரிக்கிறீங்களே இருங்க ஒரு நிமிஷம்.